சரி, என்ன பிரச்சனை? இந்த பொண்ணும் இவரும் இருக்கிறது தெரியும் மேடம். என்னடி சொல்ற? நீ என்ன சொல்ற? அந்த பொண்ணுக்கு வந்து எப்படி சொல்றது, வேற ஒரு பையன் கூட தொடர்பா இருந்தது மேடம். வசந்திக்கு சின்ன கனெக்ஷன் இருக்கு வேறயா. ஒரு நாள் ஆயிடுச்சு, நாட் சண்டே டைம் மேடம். சண்டே டைம்ல வந்து இந்த பொண்ணு எங்கேயோ அந்த பையன் கூட போயிடுச்சு மேடம். ஒரே குழப்பமா இருக்கேடா, யாரு கூட இருக்காங்கன்னு தெரியலையடா. அந்த பொண்ணுக்கும் ரம்யாக்கும் உங்க வீட்டுக்காருக்கும் என்ன சம்பந்தம்? ஏற்கனவே வந்து பழகிருந்தாங்க மேடம். கர்ம ஊராடாது. இவன் முண்டாட்டி அவன் வச்சிருக்கேன்றியா, அவன் முண்டாட்டி இவன் வச்சிருக்கேன்றியா. பழகி இருந்தாங்க. ஆனா அவங்க இன்னொருத்தரோட வெளியில போனாங்க. ஆமாங்க மேடம். உனக்கு இந்த ஆளு எத்தனாவது? 7வது. ஆனா வந்து அந்த பையன் பிரபுன்ற ஒரு பையன் மேடம், அந்த பையன் கூட 3 நாள் போயிட்டு வேடந்தாங்கல தங்கிட்டு வந்துக்கிறாங்க மேடம். வாழ்க்கையே ஒரு விளையாட்டு, அதுல மனித உடம்பெல்லாம் மைதானம். இதுல யார் வந்து எப்ப விளையாட்டு போனா நமக்கு என்ன? அத வந்து ரயில்வே ஸ்டேஷன்ல வந்து இவர் தான் போய் பார்த்து 2 பேரையும் பிடிச்சிருக்காரு மேடம். அது வந்து என்கிட்ட சொல்லியிருக்கிறாரு. இந்த விஷயம் வேற யாருக்கும் தெரியாத. சரி, அந்த பொண்ணோடு கூட அவர் வாழ்ந்துட்டு இருந்தாரு. ஆனா கல்யாணம் பண்ணல. இல்லைங்க மேடம், கல்யாணம் இருக்கட்டும் பொம்பளை தானே, சபலம் இருக்கத்தானே செய்யும். ஆனா அந்த பொண்ணு இன்னொரு பையன் கூட போனாங்க மேடம். அந்த பையன் அது தெரிஞ்சுக்கிறதுக்காக உங்களை கூப்பிட்டாரு. உங்க 2 பேருக்குள்ள எப்படி கனெக்ஷன் ஆச்சு? வந்து இப்ப நான் என்ன உங்கள்ட்ட சொல்றது மேடம், இந்த மாதிரி பேசினு இருக்கும்போது தான் மேடம் கனெக்ஷன் ஆயிடுச்சு. அது எப்படி இன்னொரு பொண்ணோட வாழ்ந்துட்டு இருக்காரு தெரிஞ்சு? இல்ல, சாதாரணமா நார்மலா பேசினு இருப்பாருங்க மேடம். இதெல்லாம் நம்புற மாதிரி அங்க இருக்குது. அந்த பொண்ணு வந்து இந்த மாதிரி போகுது, இந்த மாதிரி வருதெல்லாம் சொல்லுவாருங்க மேடம். அதுவும் இல்லாம வந்து இந்த பொண்ணை சொல்லி கம்ப்ளைண்ட் பண்ணி அது மாதிரி இதுக்கெல்லாம் பேர் எனக்கு தெரியுமா? ஹெல்ப் பண்ணுங்க, இந்த பொண்ணு கிட்ட இருந்து எனக்கு வந்து எப்படியாவது இது பண்ணி கொடுங்க. சோ அவங்கள்ட்ட இருந்து காப்பாத்துறதுக்காக உங்கள்ட்ட வந்தாரு. ஒரு ஆளு புண்டா, அவங்க எடுப்புண்டையா நீ? அவங்க 2 பேரும் ஒன்னா இருந்தாங்க, கல்யாணம் பண்ணிக்காம. ஆமாங்க மேடம். ஆனா அந்த பொண்ணு வேற ஒரு பையன் கூட போய் ஊருக்கெல்லாம் போயிட்டு வந்தது. ஆமாங்க மேடம். புருஷன் ரொம்ப டார்ச்சர் பண்றானே. ஆமா ஆமா, கவலைப்படாத. அதனால அவருக்கு மன வருத்தம். ஆமாங்க மேடம். அதனால உங்கள்ட்ட அந்த மன வருத்தத்தை சொல்லிட்டு இருந்தாரு. உங்க 2 பேருக்குள்ள கனெக்ஷன் ஆயிடுச்சு. நீயே இவ்வளவு கேவலமா இருக்கேன்னு சொல்ல வர்ற, ஒத்துக்கிறேன். என்னுடைய போட்டோ வந்து இவர்கிட்ட இருந்ததுங்க மேடம். என் போட்டோவும் இவர் போட்டோவும் ஒன்னா பார்த்தோன்னே அந்த பொண்ணு பயங்கரமா சண்டை போடுச்சுங்க மேடம். கையில மாட்டின கீழே அப்படி பிசுக்கி அப்படி பூங்கி சட்னியாக்கி நாங்க 2 பேரும் நடந்து கை பிடிச்சி நடந்து வந்திருந்தோம் மேடம் ரோட்ல. அங்க வந்து எகிரின் வந்து இவர் அடிக்க வந்ததுங்க மேடம். சும்மா விட்டானே எங்க இந்த பொண்ணும் இவரும் வந்து 2 பேரும் ஒன்னா இருந்ததுக்கு அமௌண்ட் கொடுத்தாங்க மேடம். டெபிட் போட்டாங்க. எனக்கு ஒண்ணு வணக்கலங்க, எனக்கு ஒண்ணு வணக்கலங்க. யார் அமௌண்ட் கொடுத்தாங்க? எங்க மாமியார் வீட்டுல கொடுத்தாங்க மேடம். அந்த பொண்ணுக்கா? ஆமாங்க மேடம். அந்த பொண்ணை கயத்தி விடுறதுக்கு. இல்ல, நான் பேசினா கொஞ்சம் ரொம்ப ஓப்பனா பேசிடுவேன், அதனாலதான் பேசுறதே கிடையாது. சீக்கிரமாவே ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த பொண்ணு வந்து சவால் விட்டு போனதுனால 15 நாள்ல உன் தம்பியை நான் கல்யாணம் பண்ணி காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமான குடும்பத்துலதான் நீ பொண்ணு எடுத்திருக்க. அங்க இருக்கிறவங்க எல்லாரும் பயந்துட்டாங்க மேடம் எங்க மாமியார் வீட்டுல. அதனால அப்ப நாங்க உடனே அவசரமா எனக்கு வந்து கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க எங்க 2 பேருக்கும். என் வாழ்க்கையில இன்னும் நான் இந்த எல்லா குடும்பங்களை பார்க்கணும்னு இருக்கும் எனக்கே தெரியல. அந்த பொண்ணை நான் தனியா விட்டு வந்துக்கிறேன், என்னால வர முடியாதுன்னு சொல்லிட்டு இவர் திரும்ப ரிட்டர்ன் வந்துட்டாருங்க மேடம். எனக்கு சிரிப்பு தான் வருது. 2 பேரும் தங்கி 3 வருஷம் இருந்திருப்பாங்களா ஒன்னா? 3 வருஷம் இருந்தாங்க. உங்களுக்குள்ள கனெக்ஷன் ஆகி நீங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிட்டீங்க. அவ்வளவு வெறி மாப்பிளைக்கு எல்லாம் உங்களுக்காக. 3வது நாளே சண்டை போட்டு 3வது நாளே போடலங்க மேடம். சண்டைலாம் எங்களுக்குள்ள இது வரைக்கும் சண்டை வந்தது. 3வது நாளே அவங்களோட போயிட்டாரு மேடம். கர்ம ஊராடாது. இவன் முண்டாட்டி அவன் வச்சிருக்கேன்றியா, அவன் முண்டாட்டி இவன் வச்சிருக்கேன்றியா. சரி, இந்த பொண்ணை தனியா விட்டுருக்கேன்னு சொல்லிட்டு திரும்பி வந்தாரு. அதுக்கப்புறம் நான் எங்க மாமியார் வீட்டுக்கு போயிட்டேன் மேடம். என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. அங்க கொஞ்சம் ஒரு 10 நாள் இருந்தாரு மேடம். அதுக்கப்புறம் திரும்ப ஓடி போயிட்டாருங்க மேடம். அதோட போனவர் தான் 10ஆம் தேதி. அதுக்கப்புறம் வரவே இல்லை. எவ்வளவு நாளைக்கு? அதான் மேடம், இப்பதான் மேடம் வந்தாரு. எப்ப வந்தாரு? 1.5 மாசம் ஆகுது மேடம். யாரா இவனுங்க, எங்கிருந்துடா வந்துக்கிறாங்க? இவ்வளவு நாள் எங்க இருந்தாரோ? ஒரு 3 மாசம் இந்த பொண்ணு கூட இருந்தாங்க மேடம். உங்களுக்கு தெரியும்ல அவங்க 2 பேரும் ஒண்ணா வாழ்ந்துட்டு இருக்காங்கன்னு? தெரியுங்க மேடம். அப்புறம் எதுக்கு நீங்க ஓகே சொன்னீங்க? ஏன்னா அவங்களுக்கு வந்து குழந்தைங்க இருக்கிறாங்க மேடம். அவங்க வீட்டுக்காரர் இருக்கிறாரு. அது யாருக்கு? அந்த பொண்ணுக்கு. எனக்காக பெத்தவங்களே விட்டுட்டு வந்திருக்கா சார். உனக்காக பெத்தவங்களை விட்டுட்டு வரலமா, பெத்ததை விட்டுட்டு வந்திருக்குது. இதுக்கு முன்னாடி குழந்தைங்க வீட்டுக்காரர் எல்லாம் இருக்கா? ஆமாங்க மேடம். ஆடாப்பாவீங்களா வரைக்கு ஆண்டி 4. என்ன பிரச்சனை? இப்ப வந்து இவர் வந்து என் கூட வாழறேன்னு சொல்றாரு மேடம். அந்த பொண்ணு வந்து இல்ல என் கூட தான் இருக்கணும்னு சொல்றாங்க மேடம். கண்ணா 2 லட்டு திங்க ஆசையா. நான் எத்தனை நாள் வச்சுன்னுக்குறேன், அத்தனை நாள் நானும் வச்சிருந்து அனுப்புவேன் அப்படின்ட்டு வீடு எடுத்து
தங்கி இது பண்றாங்க மேடம். தென்னையில கிடந்தவனுக்கு திடுக்குன்னு வந்துச்சான் கல்யாணங்கிற மாதிரி. இப்படி ஒரு வாய்ப்பா? பாதி உங்க கூட பாதி அவங்க கூட. அப்படி ஃபர்ஸ்டே ஸ்டார்டிங்ல அப்படிதான் மேடம் சொல்லியிருந்தாரு இவரு. 2 பேரையும் வச்சு வாழறேன். எதுக்கு பொண்டாட்டி என்ன சுத்தி வப்பாட்டி எக்கச்சக்கமாகி போச்சு கணக்கு. எனக்கு அந்த மாதிரி லைஃப் எனக்கு தேவையில்ல, என்னால தனியா இருக்க முடியும்னு சொல்லிட்டு நான் எங்க அம்மா வீட்டுக்கு வந்துட்டேன் மேடம். சரி, உங்களுக்கு என்ன வேணும்? எனக்கு எங்க வீட்டுக்காரர் வேணும். குழந்தை இருக்கா உங்களுக்கு? இல்லைங்க மேடம், இப்பதான் 1.5 மாசம். சரி, படுத்துற இன்சினால தாங்க முடியலையே. பேசாம அன்னைக்கே இதுக்குள்ள மாட்டிக்காம இருந்திருக்கலாம்ல. விடக்கூடாது, லவ் பண்றவரை விடக்கூடாது. எதுக்கு லவ் பண்ணீங்க? என்னம்மா நீங்க இப்படி பண்றீங்களாமா? இந்த பொண்ணு தான் டார்ச்சர் பண்ணி, இப்பயே இந்த பொண்ணு தான் டார்ச்சர் பண்ணின்னு இருக்குது. இன்னும் இதை நம்பிட்டு உட்காந்துருக்கீங்க. ஒய்யா உண்மை நினைச்சேன், சிரிச்சேன். இப்போ உங்க புருஷன் உங்க கூட வந்து வாழணும். இல்லைங்க மேடம், அவரு இப்போ வந்து என்ன சொல்றாருன்னா அவங்க கூட தான் இருப்பேன் காஞ்சனா அப்படின்றாரு. சோறுதான் திங்கிறியா இல்ல பியல் திங்கிற பேப்புண்டமாவனே. இதுக்கு முன்னாடி வந்து நீ வேணான்னு தான் சொல்லியிருந்தாரு. இப்போ வந்து நான் வேணும்னு சொல்றதுனால இப்போ நான் வந்து இப்போ நாங்க வாழலாம்னு நினைக்கிறோம் மேடம். ஒரு பைத்தியக்கார பைலட் அந்த மாட்டிட்டு பாடு. ஃபர்ஸ்ட் ரம்யா நானும் தான் மேடம் ஃபர்ஸ்ட் இருந்தோம். அதுக்கப்புறம் எனக்கு பயம் வந்துச்சு, இவங்க என் மேல ரொம்ப பாசமா இருக்கிறாங்க, எனக்காக எதுனாலும் பண்றாங்க. எத்தனை பேர் இந்த மாதிரி கிளம்பிருக்கீங்க? வரவும் போறோம் இதே சொல்லிட்டு இருக்கீங்க. அவ்வளவு நாளா சும்மா அப்படியே அஃபேர் மாத்திரம் வச்சுட்டு விட்டுடலாம் பாத்தீங்க. உங்க கூட வந்து அவங்களே சொன்ன இல்ல மேடம், கரெக்டா கட்டுப்பிட்டா. உங்களுக்கு அவங்க மேல எந்த ஆசையும் இருக்குல்ல? இல்ல ஆசை இருக்கிறது ஒரு அர்த்தம் இல்ல மேடம். எனக்கு கண்டு விட்டாளையா சூச்சமத்தை கண்டு இல்ல மேடம், யூஸ் பண்ணிட்டு த்ரோ பண்றேன், நானா போய் அப்ரோச் பண்ணலாம் மேடம். அவங்கள தானே மேடம் அவங்க பண்ணப்போ ஓகே சொல்லிட்டீங்க, ஒரு அரேஞ்ச்மெண்டா இருந்தீங்க. ஒரு இளைஞன் ஒரு இளைஞி கைய பிடிச்சி இழுக்கத்தான் செய்வான். இதெல்லாம் கண்டுக்கிறப்படாது. ஏன்னா இது வாலிப வயசு. ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா இருந்தீங்க. இப்படி வச்சுக்கலாம் மேடம். வச்சுக்கலாமா? அப்படியா? என்னப்பா செய்யறது? விதி விளையாடுச்சுப்பா. நாய நீ விளையாண்டு போட்டு விதி மேலாண்டா பழி போடுற. உன்னை அப்படியே குத்துறா. நீங்க 2 பேரும் ஒன்னா வாழ்ந்தீங்க, உங்க வீட்டுல தெரியாது, அந்த பொண்ணோட வீட்டுல கண்டுக்கல, அதுக்கப்புறம் என்னாச்சு? அத வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணு அறக்கு தம்பி, மறக்க முடியல. கல்யாணம் பண்ணிக்க சொல்லி கட்டாயப்படுத்தினாங்களா? கல்யாணம் பண்ணிக்கணும் அப்பெல்லாம் சொல்ல வரல மேடம். நான் அவங்களுக்கு மீறி எதுவும் செய்யக்கூடாது, போகக்கூடாது, வரக்கூடாது. நீங்க வாங்க வாங்க, ஏன் பயப்படுறீங்க? வாங்க, நான் அடிக்கலாம் மாட்டேன். வாங்க. நீங்க அந்த பொண்ணோட வாழ்ந்துட்டு இருந்தீங்க, எப்படி இந்த பொண்ணை லவ் பண்ணீங்க? வந்து இப்ப நான் என்ன உங்கள்ட்ட சொல்றது? ஃப்ரெண்டோட மேரேஜ் ஒன்றுட்டு போறேன்னு சொல்லிட்டு இன்னொருத்தர் கூட பிரபு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃப்ரெண்டு கூட வேடந்தாங்கன்னு நினைக்கிறேன் மேடம். அங்க போயிட்டாங்க. இருக்கட்டும், பொம்பளை தானே, சபலம் இருக்கத்தானே செய்யும். இவங்களோட எப்படி இதுதான் மேடம் கனெக்ஷன்? ஸ்டார்டிங் ஓகே. அந்த பொண்ணோட வாழ்ந்துட்டு எப்படி இவங்கள லவ் பண்ணீங்க? என்னப்பா செய்யறது? விதி விளையாடுச்சுப்பா. நாய நீ விளையாண்டு போட்டு விதி மேலாண்டா பழி போடுற. உன்னை அப்படியே குத்துறா. அவ்வளவு கிடையாது மேடம். அப்புறம் என்னது அவங்க? ரம்யா யார் உங்களுக்கு? ஜஸ்ட் ஃப்ரெண்டா தான் மேடம் நினைச்சேன். ஃப்ரெண்டுன்னா குடும்பம் பண்ணுவீங்களா? பொம்பளை சோக்கு கேக்குதாடா? பொம்பளை சோக்கு இல்ல, நானா வந்து அவங்கள கட்டாயப்படுத்தி அழைச்சிட்டு அவங்க எல்லாம் கட்டாயப்படுத்தாங்க? ஆமா மேடம், அவங்கள தான் மேடம் வந்தாங்க. இவன் சும்மா இருந்தாலும் சண்டாளத்திற்கு இவன் நாலா பக்கம் சுத்தி சுத்தி வர்றான். வேண்டாம் விருப்பமா அவங்களோட வாழ்ந்தீங்க? ஆமா மேடம். இவங்கள தான் லவ் பண்ணீங்க? ஆமா அதே மேடம். யோசிக்கிறேன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் SMT 360. நம்ம சேனலோட நோக்கம் மக்களை சிரிக்க வைக்கிறது மட்டுமே. நம்ம வீடியோஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.